இந்த நேரத்தில் ஒரு துயரமான ஒரு காரியம். இது எங்கு நடந்திருக்கிறது என்று சொன்னால், டோர்னக்கல் டயசிஸில் நடந்திருக்கிறது. அங்கு உள்ள பிஷப், அவர் பெயர் வந்து பிஷப் பத்மராவ். அவர் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு, அதாவது குஷுமஞ்சி என்கின்ற சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து 12/6, அதாவது ஜூன் மாதம் 2025 அவர் கொடுத்திருக்கிறார். யாருக்கு பத்திரம் போடுவதற்கு? அதாவது சர்வே நம்பர் 141, 142, 143 மகாமண்டபபுரம் வில்லேஜ். இந்த இடத்துல 4 ஏக்கர் வந்து சுமார் 500 கோடி மதிப்புள்ள சொத்து. இந்த 500 கோடி மதிப்புள்ள சொத்தை வந்து சேல் டீட்டோ நரேடி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவருக்கு பத்திரம் போடுவதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. இந்த சேல் டீட் எப்போ போடப்பட்டதுன்னா 20/12/1986 போடப்பட்ட பத்திரம். இதை கைமாற்றுவதற்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம அனுபவத்தில் இருந்திருக்கிறது. இதை வந்து அங்கு ஒருவருக்கு கைமாத்துறாங்க, அவருக்கு கைமாற்றுவதற்கு இவர் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு. இது இந்த நேரத்தில் இது தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். இப்படி தான் ஏகப்பட்ட சொத்துக்கள் திருநெல்வேலியில் நடந்திருக்கிறது, பெங்களூரில் நடந்திருக்கிறது, இப்படி நிறைய இடங்கள், மதுரையில் நடந்திருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே இந்த ஆன்மீக அணி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே நம்முடைய சிஎஸ்ஐடிஏக்கு டிடிடிஏக்கு சொந்தமான சொத்துக்கள் 1 சென்ட் ஆகிலும் நாம் லீஸுக்கோ விலைக்கோ கொடுக்கக்கூடாது என்பது என்னை ஆண்டவர் அழைத்ததற்குரிய தலையாய கடமை. இதை விட்டு நான் முன்னும் பின்னும் சற்று கூட நான் நகழ மாட்டேன் என்பது தேவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்னை அறிமுகமானவர்களுக்கு தெரியும். யாரிடம் பழகினாலும் எப்படி பழகினாலும் ஊழலுக்கு துணை போவது மாத்திரம் காட்ஃப்ரே நோபலுக்கு கிடையாது. ஏனென்றால் என்னுடைய இரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணு துகள்களும் ஆன்டி கரப்ஷனில் இருக்கிறது. சொத்துக்களை மீட்க வேண்டும். ஆகவே தான் இந்த ஆன்மீக அணியை உருவாக்கியிருக்கணும், ஸ்பிரிச்சுவல் விங். இந்த ஸ்பிரிச்சுவல் விங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி 25 டயசிஸ்க்கும் நான் கொண்டு வர போகிறேன். இந்த 25 டயசிஸ்லையும் நீங்கள் ஊழலை எதிர்க்கிறவங்க என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 6 மாநிலம், அதாவது கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் இலங்கையில் கூட எல்லாரும் என்னோட கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இது ஒரு அமைப்பு. உங்களுக்கு அங்கங்கு ஒரு செயலாளர், பொருளாளர், தலைவர், வழக்கறிஞர் பிரிவு, தகவல் அறியும் பிரிவு, இப்படி இத்தனை பிரிவுகளுக்கு செக்ரட்டரியாக உங்களை நியமித்து ஆங்காங்கு நடக்கிற ஊழல்களை குறித்து நீங்கள் தெரியப்படுத்தி உடனடியாக மீடியாவுக்கு கொண்டு வந்து அதை தடை செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த தெலுங்கானாவில் உள்ளவங்க, டோர்னக்கல் டயசிஸில் உள்ளவங்க விழிப்புணர்வோடு நீங்கள் செய்ய வேண்டிய காரணம், டிஸ்ட்ரிக்ட்